அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுடைய புதிய தொழிலுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வெளி வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கார். விடாமுயற்சியால் உங்களுடைய வியாபாரத்தில் முதலீட்டை நீங்கள் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களை நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்ப்பீங்க. அரசாங்க காரியங்களில் அனுகூலமாக நடக்கக்கூடியதாகும். புதன் 1ஆம் வீட்டில் இருக்கார். புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சகோதரின் திருமணத்தை முன்னின்று நீங்கள் நடத்துவீங்க. தாய் தந்தையார் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. குரு 3ஆம் வீட்டில் இருக்கார். சிலருக்கு நல்லது செய்வீங்க, ஆனால் அந்த நன்றியை அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டாங்க. சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்கார். கலைத்துறையில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். அரசியல்வாதிகள் அவதூறுகளை சுமக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் இரும்பு உலோக பொருட்கள் வியாபாரம் அமோகமான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உணவக தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். ராகு 1ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுடைய குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகக்கூடியதாக இருக்குது. கேது பகவான் 7ஆம் இடத்துல இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கலாம். எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகலாம். காரிய வெற்றி ஏற்படும். பண வரத்து கூடும். நீங்கள் மற்றவர்களுடன் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கீழே இருப்பவர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகலாம். எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். கலைத்துறையில் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிக்க வழிபிறக்கக்கூடியதாக இருக்குது. அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் திறமையான பேச்சின் மூலம் ஆதாயம் அடைவாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கலைத்துறையில் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபிறக்கக்கூடியதாக இருக்குது. அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் திறமையான பேச்சின் மூலம் ஆதாயம் அடைவாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் கூடும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மை தரும். பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த தகவல்கள் வரலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய நிறுவனத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். சம்பள விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. துணிச்சலாக உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படலாம். பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மனதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக படிப்படியாக உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் சுகமான சுற்றுலா பயணங்கள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை பொங்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய உதவியால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். அன்னையின் அன்பு அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். குடும்பத்தின் ஆசைகள் நிறைவேற்றுவதில் அவர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும். நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது.
உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள், நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனதில் நிதானத்தை நினைத்தபடியே நீங்கள் கொண்டு வருவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சில அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகங்களும் குழப்பங்களும் நிகழலாம். ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. பல நாள் கனவு நனவாகும். பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பிறர் பொல்லாப்பு காரணமாக பயம் தோன்றக்கூடியதாக இருக்குது. தெய்வ பலம் இருப்பதால் நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றால் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றியின் மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி ஏற்படும். சுப செய்திகள் மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. தனவரவு அதிகமாவதால் தான தர்மங்கள் ஈடுபாடு ஏற்படலாம். வியாபாரிகள் புதிய வாடிக்கையாளர்களில் அதிக லாபம் அடைவாங்க. பெண்கள் தங்களுடைய இல்லத்தில் மிக மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் தூள் பறக்கக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க. மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களால் சந்தோஷம் இருக்கக்கூடியதாக இருக்குது. வாகனங்களில் செல்லும்போது நண்பர்களுடன் செல்லும்போது கவனமாக பழக வேண்டியது நல்லது. தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பண வரத்து அதிகரிப்பது போல உங்களுக்கு செலவுகளும் கூடக்கூடியதாக இருக்குது. உணவகத்தில் இனியதாக நீங்கள் புசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பொருள் தேகமும் புதிய கடன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதிகாரிகளுடன் அடங்கி நடப்பது நல்லது. பெரியவர்கள் போட்டியும் ஞானிகளுடைய தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபமேற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தீர்வும் கிடைக்கும். நவநாகரிக ஆடை தயாரிப்பு தொழில்துறை, பெண்கள், உடை மற்றும் வியாபாரிகளுக்கு கடந்த கால தொழில் பிரச்சனைகளில் விலகி லாபம் அடைவாங்க. உத்தியோகத்தில் வேறு பணிக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் பிரிவில் பிரகாசமான ஒரு காலகட்டம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களது ஆசிகளை பெறுவது வெற்றியை பெற்றுத்தரும். வெயிலில் அலைவதால் உடல்ல அசதி ஏற்பட்டு விலகும். கோவில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது அல்லது கருப்பு நிற பசுகளுக்கு அருகம்புல் கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதில் பல எண்ணங்கள் இருந்தாலுமே உங்களுடைய காரியங்களில் குழப்பமின்றி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். நவநாகரிக ஆடை தயாரிப்பில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு முன்னேறினால் மழையும் மடுந்தான் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.